முகமது நபி வந்து சிறு பிள்ளையை திருமணம் முடிச்சாரு. 6 வயசுல உள்ள பெண்ணை திருமணம் முடிச்சார். 9 வயசுல அவங்களோட உறவு இருந்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்தியா ஜனநாயக நாடு, நாகரிக நாடு, 2022 இருக்கிறோம். 2022 வரைக்கும் யூனிசெஃப் உடைய ரிப்போர்ட் இருக்கு. We are the home for 1.5 million child brides. குழந்தை மணப்பெண்களுக்கு நம்ம நாடு வந்து ஹோம். இது நான் சொல்ல, யூனிசெஃப் உடைய அறிக்கை 1.5 மில்லியன். அப்படின்னா எத்தனை? 15 லட்சம். ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் சிறுமிகளை திருமணம் முடிச்சு தரோம் நம்ம நாட்டில். இப்போ எங்க போயிட்டாங்க இவங்க? எங்க எப்போ உள்ள மேட்டருக்கு போயிட்டாங்க? 1436 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை நோண்டிட்டு இருக்காங்க. 1949 வரைக்கும் திருமணத்துடைய வயது வரம்பு என்ன நம்ம நாட்டில்? 15. நம்ம தான் தீர்மானிக்கிறோம். 49 வரைக்கும் 15, இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னால போனா 10, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால போனா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால போனா நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப அந்த சட்டமே இல்ல. இப்ப அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க. 6 வயதுல ஒரு திருமணம் முடிச்சாரு, அவங்களுக்கு பியூபர்ட்டி இல்ல. அப்போ ஒரு கான்ட்ராக்ட் தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இஸ் a கான்ட்ராக்ட். அவ்வளவுதான், பேசி வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அதான் மேரேஜ். ஒரு 4 பேர் இருக்காங்க, 2 சாட்சி இருக்காங்க, நடத்தி வைக்கிற ஒருத்தர் இருக்காரு. இவ்வளவு மஹர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். வரதட்சணைக்கு ஆப்போசிட். அப்படியே ஆண் பெண்ணுக்கு கொடுத்தா மட்டும் தான் இட்ஸ் a mandatory thing. அது ஒரு mandatory ஆப்ஷன். அது செஞ்சாதான் திருமணம் நிறைவேறும். எது செய்யணும்? ஆண் வந்து பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஒரு பணமோ ஒரு தங்க நகையோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதுக்கு பேர் மஹர். மஹர் இல்லைனா திருமணம் செல்லாது. மஹர் இல்லைனா திருமணம் செல்லாது. அட்லீஸ்ட் கடனாவது சொல்லணும். சரிங்க, அதாவது பெண் ஏத்துக்கணும். சரி, நீங்க வந்து ஒரு 10 லட்சம் மஹரை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். கடனா அப்படின்னா ஓகே, அது பெண் ஏத்துக்கணும். ஒரு பெண்ணுக்கு கார்டியன் ஒருத்தர் இருக்கணும், அந்த பெண் இருக்கணும், மணமகன் இருக்கணும், அதை நடத்தி வைப்பவர் இருக்கணும், 2 சாட்சி இருக்கணும். முடிஞ்சு போச்சு மேரேஜ். இப்படி பண்ணிக்கிட்டாங்க. 9 வயதுல அவங்க பூபர்ட்டி ஆன பிறகு அவங்க உங்களோட உறவுல இருந்தா என்ன தவறு இதுல? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கொத்தளிக்கிறார்கள்? ஏன் இந்த முஸ்லிம்கள் வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க? எதுக்காக இவ்வளவு பேசுறாங்க? ஏன் இவ்வளவு கோபத்துக்கு வரணும்? நம்ம நாகரிக சமூகத்திலேயே 1949 வரைக்கும் இப்படி, 1929 வரைக்கும் நம்ம சட்டமே கிடையாது. ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் நம்ம இப்பதான் கொண்டு வந்தோம். போக்சோ 2012 தான் ஸ்ட்ராங் பண்ணோம், ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதுவும் ஓட்டையா தான் இருக்குது. அப்பாவை பிடிக்கலன்னா அம்மாவை ஏவி விட்டுறா, பிள்ளைய தொட்டுட்டான் தப்பா அப்படின்னு பொய்யா யூஸ் பண்றாங்க போக்சோவை. ஒரு வழக்கறிஞர் எவ்வளவு வழக்கு பார்க்கிறோம், அந்த மாதிரி பொய்யா ஏவப்பட்ட புனையப்பட்ட எவ்வளவு வழக்கு பார்க்கிறோம். அப்ப சட்டத்தில் அதுல ஓட்ட வந்து விழுந்துருது. 1978க்கு பிறகுதான் 15 18 நோக்கி தள்ளுறாங்க. இப்போ எவ்வளவு இருக்கு? 21 18 இருந்துச்சு இல்லையா? ஆணுக்கு 21, பொண்ணுக்கு 18 இருந்தது. இப்ப 2 21 இப்ப கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே கிராஜுவலா தான் கலாச்சார மேலே வரும். அது என்ன தவறு கண்டாங்கன்னு தெரியல. நீ காங்கிரஸை பற்றி பேசு, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசு, உனக்கு நபிகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவர் வாழ்ந்தார், இளம் பெண்ணை மணந்து கொண்டார், என்ன உனக்கு அதில் நட்டம்? என்ன உனக்கு அதில் நட்டம் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், அவர் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள். அவர் பெண்ணின் மீது உள்ள நாட்டம் காரணமாக மணந்து கொண்டார் என்பதை விட, அவர் முதலில் மணந்து கொண்ட கதீஜா அவரை விட 15 வயது மூத்தவர். அவர் இறக்கின்ற வரையிலும் 2வது திருமணம் செய்யாதவர் நபிகள். நபிகள் நாயகம் வைத்த கோட்பாட்டை, இஸ்லாம் என்கின்ற மதத்தை உலகத்திலேயே முதலில் பின்பற்றியவர் ஒரு பெண். அது அவருடைய மனைவி கதீஜா. நபிகளுக்கு வாழ்க்கைப்படுவது என்ன அவ்வளவு எளிதானதா என்று கேட்கிறேன். அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவி கொஞ்சம் வருத்தமுற்றிருந்தார். நபிகள் அவரிடம் சொல்லுகிறார், இஸ்லாம் மனமுறிவை அனுமதிக்கிறது, பெண்களுக்கும் அனுமதிக்கிறது. ஆகவே உனக்கு எதிலாவது வருத்தம் இருந்தால், என்னோடு வாழ்வதில் தயக்கம் இருந்தால் நீ மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். சொல்லுகிற போது அந்த பெண் சொல்லுகிறார், ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் என்று வாயை பொத்துகிறார். பொத்தி விட்டு சொல்லுகிறார், நபிகளின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதுதான் எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக இந்த மண்ணை விட்டு போவது எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக உயிர்த்தெழுவது தான் எனக்கு பெருமை. இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல. ஆயிஷா இளம்பெண் அவரை மணந்து கொண்டார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஆயிஷாவும் நபிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அறிய நேரிட்டால் மிகப்பெரிய வியப்படைவீர்கள். ஆயிஷாவினுடைய மடியிலே தான் நபிகள் நாயகம் இறக்கிறார். ஆகவே அந்த பெண் எப்படி வாழ்ந்தால், எப்படி நினைத்தாள் என்பதுதான் முக்கியமே தவிர, நீ என்ன சொல்லுகிறாய்? ஆயிஷா என்கின்ற பெண் இல்லாவிட்டால் இஸ்லாத்தினுடைய பாதி கருத்துக்கள் வெளிவராமலே போயிருக்கும். எல்லா ஹதீஸ்களும், எல்லா நடவடிக்கைகளும், நபிகள் வாழ்ந்த விதங்களும், அவர் சொன்ன முறைகளும் அத்தனையும் பதிவு செய்தது ஆயிஷா தான். மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் உமன் இன் இஸ்லாம் இஸ் ஆயிஷா. அவருடைய வரலாற்று பெருமை நபிகளை மணந்து கொண்ட காரணத்தினாலே தான் நாம் இருவரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பால் ஊட்டிய மார்புகள் பேர் பெற்றவையோ, அதுபோல நபிகளை மரணத்தின் போது தாங்கிய மடியும் பேர் பெற்றது. ஆகவே அவர்களை குறை சொல்வது, அவர்களை இழிவுபடுத்தி, அந்த மத போதகர்களை இழிவுபடுத்தி பேசுவது என்பதெல்லாம் வெறும் வெறுப்பின் அடிப்படையில் தவிர, நல்ல ஒரு பலமான அறிவுடையவர்கள் அதை செய்ய மாட்டார்கள்.